வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் இன்று மிக முக்கியமான ஒரு நாள். தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றங்கள் மற்றும் விரிவாக்கங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அவர்கள் புதிய அமைச்சர்களின் நியமனத்திற்கும் இலாகா மாற்றங்களுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த வீடியோவில் அந்த 33 அமைச்சர்களின் முழுமையான விவரங்களையும், யாருக்கு என்ன துறை வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் விரிவாக பார்ப்போம். முதலில் அமைச்சரவையின் முக்கிய மாற்றங்கள். முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் பொது மற்றும் நிர்வாகம், காவல்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட மிக முக்கியமான துறைகளை தொடர்ந்து கவனிப்பார். முன்னதாக நிதி அமைச்சராக இருந்த திரு கே. செங்கோட்டையன் அவர்கள் தற்போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார். திரு என். ஆனந்த் அவர்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையையும், ஆர். நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரம் மற்றும் சட்டத்துறையையும் கவனிப்பார்கள். ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர். டாக்டர் கே. அருண்ராஜ் சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர். பி. வெங்கடரமணன் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர். ஏ. ராஜமோகன் பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் தகவல் துறை அமைச்சர். டாக்டர் டி. கே. பிரபு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர். எஸ். கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர். இப்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அந்த 23 அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் துறைகளை பார்ப்போம். ஸ்ரீநாத் மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். கமலி எஸ். கால்நடை பராமரிப்பு. சி. விஜயலட்சுமி பால் மற்றும் பால் பண்ணை மேம்பாடு. ஆர். வி. ரஞ்சித்குமார் வனத்துறை. வினோத் வேளாண்மை மற்றும் உழவர் நலன். ராஜீவ் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம். பி. ராஜ்குமார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாடு. வி. காந்திராஜ் கூட்டுறவுத்துறை. மாதன் ராஜா பி. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள். ஜெகதீஸ்வரி கே. சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை. ராஜேஷ்குமார் எஸ். சுற்றுலாத்துறை. எம். விஜய் பாலாஜி கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர். லோகேஷ் தமிழ்ச்செல்வன் டி. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை. விஜய் தமிழன் பார்த்திபன் ஏ. போக்குவரத்து துறை. ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை. பி. விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை. குமார் ஆர். செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். தென்னரசு கே. வெளிநாடு வாழ் தமிழர் நலன். வி. சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை. முகமது ஃபர்வாஸ் ஜே. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு. டி. சரத்குமார் மனிதவள மேலாண்மை. என். மரிய வில்சன் நிதி, திட்டமிடல் மற்றும் மேம்பாடு. விக்னேஷ் கே. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை. இந்த 23 புதிய அமைச்சர்களுடன் சேர்த்து ஏற்கனவே பதவியில் உள்ள அமைச்சர்களையும் உள்ளடக்கி தற்போது தமிழக அமைச்சரவையின் மொத்த பலம் 33 ஆக உயர்ந்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சி பாதையில் இந்த மாற்றங்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.